ஓபிஎஸ் அன்னை காலையிலே தெளிவாக சொன்னார். நான் சென்னையில் இருந்தேன்னா இது தியாசபியல் சொசைட்டியில் வாக்கிங் போகிறது வழக்கம். உள்ளபடியே அன்னைக்கு எதிர்பாராம தான் முதலமைச்சர் நான் அங்கே சந்திச்சப்ப அவர் உடல்நலம் பற்றி நான் விசாரிச்சிட்டேன். பட் இன்றைக்கு மாலை நான் அவருடைய மூத்த சகோதரர் திரு மு க முத்து இறந்ததற்காக நான் அனுதாபம் விசாரிக்க துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போறதா நான் இருக்கேன். அது காரணம் என்னன்னா, என் மனைவி இறந்த செய்தி கேட்டவுடன் அன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. உடனடியாக மருத்துவமனை என்னை கட்டி அணைத்து அவ்வளவு ஆறுதல் கூட்டினாரு. அது மட்டுமல்ல, இங்க மூத்த அமைச்சர்கள் பலரை அங்க இறுதி நிகழ்ச்சிக்கு பெரியகுளத்துக்கு அனுப்பிச்சு அத்தனை அனுதாபம் தெரிவிச்சு. அது மட்டும் இல்லை, என் தாயார் இறந்த பொழுது, அதே முக்கியமான போயிட்டு, என் அம்மா இறந்த பொழுது அவர் தொலைபேசியில் பேசியது மட்டுமல்ல, மூத்த அமைச்சரான அண்ணன் ஐபி அவர்களையும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சு அனுதாபம் கேட்டு 30 நாள் கழித்து நான் சென்னை வந்த பிறகு என்னை நேரில் சந்தித்து என் அம்மா இறந்ததற்கும் அவர் அனுதாபம் தெரிவித்த நிகழ்ச்சி என் நெஞ்சை நெகிழச் செய்தது. வேற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் அம்மாள் இறந்த பொழுது ஏன் நேரில் சந்தித்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இதுதான் இருவருக்குள்ள வித்தியாசம். எனவே அவருடைய மூத்த சகோதரர் இறந்ததற்கு அனுதாபம் தெரிவிக்க நான் இல்லம் செல்கிறேன் என்ற தார்மீக கடமை என்று சொல்லிவிட்டு தான் சென்றார். இதில் இருவேறு கருத்துக்களே கிடையாது.